தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. காசாவினுடைய தெற்குல அல் நுஸ்ரத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அங்க ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு. அதாவது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள்ல வீடுகளை இழந்த மக்கள் வேற வழியே இல்லாம தங்களுடைய சொந்த மண்ணிலேயே அகதிகளாக இருக்கிற ஒரு அகதிகள் முகாம். அங்க அடிப்படை வசதிகள்லாம் கிடையாது. பைப்லைன்ல தண்ணிலாம் வராது, மோட்டர் கிடையாது, போர் கிடையாது, கரண்டே கிடையாது. எப்பயாவது தண்ணி கொடுப்பாங்க. அந்த நேரத்துல ஓடி போய் தண்ணி வாங்கினா மட்டும்தான் உண்டு, இல்லாட்டி தாகம் எடுத்தே சாக வேண்டியதுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒரு இடம். 2003, 2004 காலகட்டத்துல சென்னையில கடுமையான தண்ணி பஞ்சம் நிலவுச்சு. டேங்கர் லாரியில எப்பயாவது தண்ணி வரும். அந்த நேரத்துல நம்ம முழிச்சிருந்து போய் தண்ணியை கியூல நின்று பிடிக்கணும். அப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு உதவுறதுக்காக நான் அப்போ ஸ்கூல் பையனா இருந்தேன். நானும் போய் அந்த கியூல நின்று தண்ணி பிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்திருக்கேன். ஏன் இப்போயுமே சென்னை மற்றும் தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் பிரச்சனை இருக்கு. அங்கெல்லாம் இந்த மாதிரி கியூ கட்டி தான் தண்ணீர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கியூல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, இப்போ நான் சின்ன பையனா இருந்தேன்ல, அதே மாதிரி இப்பவும் 4 சிறுவர்கள் நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த சிறுவர்கள் மேல எல்லாம் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால சுட்டு கொன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட கொடூரம் தான் இந்த அல் நுஸ்ரத் ரெஃப்யூஜி கேம்ப்ல நடந்திருக்கு. அந்த அகதிகள் முகாமுக்கு குடிநீர் சப்ளை பண்ண வந்திருக்காங்க. ஒரு 15-20 பேர் கேனோட போய் கியூல நின்றுருக்காங்க. திடீர்னு அந்த பக்கம் வந்த இஸ்ரேலினுடைய ட்ரோன் அவங்க மேல சிறிய அளவிலான ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கு. இதுல 10 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுல 6 பேர் நான் சொன்னேன் இல்லையா, சிறுவர்கள். குழந்தைங்கள்னு கூட பார்க்காம தண்ணி பிடிக்க வந்தவங்களும் இப்படி கொடூரமா கொண்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு இஸ்ரேல் ராணுவம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்க இவங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தல, வேற ஒரு இடத்துல குறி வச்சோம். ஆனா டெக்னிக்கல் ஃபெயிலியர்னால இந்த இடத்துலயே தாக்குதல் நடந்துருச்சு. அதுல தெரியாத்தனமாக இந்த 6 குழந்தைகளும் 10 பேரும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு அசால்ட்டா ஒரு பதில் சொல்றாங்க. சரி, இப்ப இருந்தது 6 சிறுவர்கள், அது டெக்னிக்கல் எரர்ன்னு சொல்றீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி 20,000 சிறுவர்களை குழந்தைகளை கொண்டு குவிச்சிங்களே, அதுவும் டெக்னிக்கல் எரரா? இப்படி பல்வேறு கேள்விகளை இஸ்ரேலை நோக்கி கேட்க முடியும். கடந்த 2 மாதங்கள்ல உணவு உட்பட அடிப்படை வசதிகள் கேட்டு வந்த கியூல நின்ன 800 பேரை கொன்னு குவிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் இஸ்ரேல் என்ன பதில் சொல்ல போறாங்க? சரி, இஸ்ரேல் இதையெல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்கு, அவங்களுடைய நோக்கம் தான் என்ன அப்படிங்கிறது இப்பதான் முழுமையாக தெரிய வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில சில மாதங்களுக்கு முன்னாடி தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தம் 2ஆம் கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் அட்டாக்க தொடங்கிட்டாங்க. பேச்சுவார்த்தை அங்க முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்துற மாதிரி தெரியல. ஹமாஸினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இஸ்ரேலை சேர்ந்த பணைய கைதிகளுடைய குடும்பத்தினர் இஸ்ரேல் அரசாங்கத்தை நோக்கி கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தும் பேச்சுவார்த்தைக்கு போய் பணைய கைதிகளை மீட்டுட்டு வராம தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கீங்க? இப்படி தாக்குதல் நடத்துறதுனால என்ன பயன்? ஏதாவது சொல்யூஷன் இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறது தான் அவங்க திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு விடை இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அப்படி இஸ்ரேல் என்னதான் திட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நாஜி ஜெர்மனியில இருந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கான்சென்ட்ரேஷன்னா என்ன? ஒன்று திரட்டுவது. யார? யூதர்களை, அரசியல் எதிரிகளை, சிறுபான்மையினரை, ஹோமோசெக்சுவல்ஸை கூட நாஜிக்கள் ஒன்று திரட்டி ஒரு முகாமுக்குள்ள அடைச்சிருக்காங்க. ஏன் அடைக்கிறாங்க? முகாம்கள்னா நம்ம நினைக்கிற மாதிரி வீடுகளோ அடிப்படை வசதிகளோ அங்க இருக்காது. தண்ணி இருக்காது, உணவு இருக்காது, சுகாதாரம் இருக்காது. மனிதர்கள் வாழவே தகுதியற்ற ஒரு இடமாக இருக்கும். அந்த இடத்துக்குள்ள பல லட்சம் மக்களை அடைச்சி வைப்பாங்க. அதுவும் உள்ள மட்டும்தான் போக முடியும், வெளியே வர முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெரும்பாலான காலகட்டத்துல அந்த மக்கள் அங்க பட்னியாக தான் இருப்பாங்க. அந்த பட்னியாக இருக்கிற அதே உடல்களை கொண்டு கடுமையான உழைப்பையும் அவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க, கொடூரமாகவும் தாக்குவாங்க. இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பினுடைய நோக்கம் இந்த யூதர்களையோ சிறுபான்மையினரையோ உள்ள அடைச்சு வச்சு அவங்க கிட்ட இருந்து உழைப்பை சுரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொல்றது தான். கிட்டத்தட்ட இதை ஒரு இன அழிப்புன்னு கூட சொல்லலாம். இப்ப ஏன் இதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்னா, இப்படி ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்பை காசாவில் அமைக்கணும்னு இஸ்ரேல் பிளான் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில திரும்பவும் ஒரு தாக்குதல் நிறுத்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுன்னா அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள ராஃபா அப்படிங்கிற காசாவினுடைய ஒரு பகுதியில இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பை அமைச்சு அதுக்குள்ள 20 லட்சம் பேரை உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் போட்டிருக்கிற திட்டம். இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் கிவர், இவங்க 2 பேருமே இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில இருந்து மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டு அங்க ஒரு பெரிய பிசினஸ் நகரத்தை உருவாக்குவோம் அப்படின்னு பேசியிருந்தார் இல்லையா? அதுக்கு சப்போர்ட் பண்ற வகையில தான் இஸ்ரேலும் இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
இஸ்ரேல் ராணுவத்தினுடைய செயல்பாடுகளை கடந்த 2 மாதங்களாக நல்லா நோட் பண்ணா தெரியும். கடந்த 2 மாதங்கள்ல மட்டும் 15,000க்கும் மேற்பட்ட கட்டடங்களை, வீடுகளை இடிச்சு தரமட்டமாக்கியிருக்காங்க ஏவுகணைகள் மூலமாக. அது மட்டும் இல்ல, காசாவில் இதுவரைக்கும் 60,000 பேர் கிட்ட கொல்லப்பட்டுட்டாங்க. அதுல 20,000 பேருக்கு மேல குழந்தைகள். ஏன் கட்டடங்களை எல்லாம் இடிச்சு தள்ளுறாங்க? அப்படி இடிச்சு தள்ளிட்டா அவங்களுக்கு வாழ்றதுக்கு வழி இருக்காது. நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், நாங்க உங்களுக்கு ஒரு சேஃபான இடத்தை உருவாக்கி தரோம்னு டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே சொல்லி ராஃபால இருக்கிற அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம். அதுவும் இந்த கேம்புக்குள்ள போறவங்க வெளியே வர முடியாது. உள்ள எல்லா செக்யூரிட்டி மெஷர்ஸும் மேற்கொள்வாங்க. அதாவது இவங்க ஹமாஸ்ல இருக்காங்களா, ஆயுதம் இருக்கா, இவங்களுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு டீட்டெயில்ஸை வாங்கிட்டு ஒன்ஸ் உள்ள போனாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கேட்ஸ். அப்படி இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பை உருவாக்கி காசாவில் மீதி உயிரோட இருக்கிற மக்களை எல்லாம் அதுக்குள்ள கொண்டு போகணும்னு இஸ்ரேல் பிளான் போட்டாங்கன்னா அது ஒரு இன அழிப்பு தான் அப்படின்னு நான் சொல்லல. இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர்கள் யாயர் லிப்பிட், ஹுட் ஆல்மெட் இவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இந்த குரூரம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை இஸ்ரேலினுடைய செயல்பாடுகள் மூலமாக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன், அதாவது காசாவில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில உணவு, மருந்து போன்ற பொருட்களை கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு தன்னார்வ நிறுவனம், ஒரு தொண்டு நிறுவனம் கூட சொல்லலாம். இது நமக்கு வெளியே தெரியுது அப்படி. ஆனா இந்த நிறுவனத்தின் மூலமாக தான் காசாவில் இப்போ மக்களை சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க இஸ்ரேலினுடைய ராணுவம். இந்த GHF, அதாவது காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அமைப்பு, இதனுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது யாருக்குமே வெளிப்படையா தெரியல. முன்னாடி ஐநா சபையை சேர்ந்த மனித உரிமைகள் ஆணையம் தான் காசாவில் மனிதாபிமான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மனிதாபிமான உதவிகளை எல்லாம் ஹமாஸ் எடுத்துக்கிறாங்க, அதை ஐநா தடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற காரணத்தை சொல்லி காசாவுக்குள்ள மனிதாபிமான உதவிகளை அனுப்பாம ரொம்ப நாள் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. மக்கள் பசியில சாக தொடங்கினாங்க. ஒரு கட்டத்துல ஐநா சபை இதுல தலையிடக்கூடாது, வேறொரு அமைப்புகள் மூலமாக தான் காசாவுக்குள்ள மனிதாபிமான உதவிகளை நாங்க அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க. அதன் அடிப்படையில GHF உள்ள அனுப்புனாங்க. இந்த GHF யாரு அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியாது. ஆனால் இந்த GHFக்கு இஸ்ரேல் தான் ஃபண்ட் பண்றாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு. இந்த GHF கடந்த 2 மாதங்கள்ல எங்கெல்லாம் முகாம் போட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு உணவு, மருந்து, பெட்ஷீட் போன்ற அடிப்படை வசதிகளை கொடுத்தாங்களோ அதையெல்லாம் வாங்க போன மக்கள் 800 பேர் கடந்த 2 மாதங்கள்ல கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு வகையில பார்த்தா இந்த GHF இஸ்ரேல் ராணுவத்துக்கு வேலையை சுலபமாக்கி கொடுத்திருக்காங்க. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடு வீடா போய் இஸ்ரேல் ராணுவம் தேடி கொண்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ உதவிகளை வாங்க மக்களை வெளியே வர வச்சு அங்க பொது வழியில சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. சோறு, தண்ணி, மருந்துன்னு அடிப்படை வசதிகளை வாங்க போற சிறுவர்கள், குழந்தைகள்னு கூட பார்க்காம தாறுமாறாக சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. ஏன் சிறுவர்கள், குழந்தைகளை கூட விட்டு வைக்காம கொள்றாங்க? ஏன்னா அந்த இனம் இதுக்கப்புறம் தழைக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த GHF அப்படிங்கிறது ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் கிடையாது, ஜெனோசைட் ஃபவுண்டேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா இஸ்ரேலினுடைய இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப் திட்டத்துக்கு உள்நாட்டிலே எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாள் பிரதமர்கள், எதிர்கட்சிகள், இஸ்ரேலிய மக்களே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அரபு நாடுகளும் கண்டிச்சிருக்காங்க. ஐநா சபையும் இதை ஏற்க மறுத்திருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு ஏன், இஸ்ரேல் ராணுவத்தினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஏல் ஜமீர் அவரே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. என்னடா அது, இவ்வளவு குழந்தைகளை கொன்னு குவிக்கும் போதெல்லாம் இவருக்கு மனிதாபிமானம் வரல, இப்ப கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் எப்படி மனிதாபிமானம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? மனிதாபிமானம் எல்லாம் கிடையாது, அதுக்கு வேற சில காரணங்கள் இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு போனாரு, டொனால்ட் ட்ரம்பை பார்த்தாரு. அவருக்கு நாங்க நோபல் பரிசு கொடுக்கறதுக்கான பரிந்துரையெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிலாம் பேசினார் இல்லையா? அந்த சந்திப்புக்கு முன்னாடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு அவசர மீட்டிங்கை இஸ்ரேல்ல மேற்கொண்டாரு. அதுல சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஏல் ஜமீர் பங்கேற்றார். அப்போதான் நெத்தன்யாஹூ இந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்பை அமைக்க போறதாக ஒரு திட்டத்தை சொல்றாரு. அதுக்கு ஜமீர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் சொன்ன காரணம் என்னன்னா, 20 லட்சம் பேரை யார் கண்ட்ரோல் பண்றது, அவங்களையெல்லாம் முகாமில் அடைக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சா அங்க கண்ட்ரோலே இருக்காது. 20 லட்சம் பேரை ஒன்னா திரட்டணும், ஒன்னா திரட்டுற இடத்துல எப்படி கண்ட்ரோலை கொண்டு வருது அப்படிங்கிறது அவருடைய பெரிய கேள்வி. 2வது, IDF, அதாவது இஸ்ரேலுடைய ராணுவமே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க, இந்த வேலையெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்காதீங்க, எங்களுக்கு நிர்வகிக்கிற வேலை கிடையாது அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. 3வது, நம்மளுடைய இந்த தாக்குதலுக்கான நோக்கம் என்ன, அங்க இருக்கிற பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வரணும். அதுக்கு இதுல வழியே இல்லை. அப்படி நம்ம இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பை கட்டுறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஹமாஸ் அந்த பணைய கைதிகளை கொன்றுவாங்க, இந்த தாக்குதல் நடத்துறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காரு. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இதை நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி கடுமையான உத்தரவுகளை ராணுவத்துக்கு கொடுத்ததாகவும் தகவல் வருது.
ஆனா உள்நாட்டு வெளிநாட்டு எதிர்ப்புகளை எல்லாம் மீறி பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பை உருவாக்குனார்னா அது சர்வதேச விதிமீறல், போர்க்குற்றமும் கூட. 1948 எங்கிருந்தோ வந்த யூதர்கள் பாலஸ்தீனத்துல குடியேறிட்டு இன்னைக்கு காசாவிலையும் பாலஸ்தீனத்திலும் இருக்கிற மக்கள் வெளியேறணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஹிட்லர் அன்னைக்கு ஜெர்மன்ல இருக்கிற யூதர்களுக்கு பண்ண கொடூரத்தை உலகமே பார்த்து பரிதாபப்பட்டுச்சு. அன்னைக்கு ஐநா சபையெல்லாம் இல்ல, எந்த நாடுகளும் யார் பேச்சையும் கேட்கல, அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்றத பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஐநா சபை இருக்கு, சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு, வர்த்தக அமைப்புகள் இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாடர்னான காலத்துல அன்னைக்கு ஹிட்லர் யூதர்களுக்கு பண்ணதை இன்னைக்கு நெத்தன்யாகு காசாவுக்கு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஏன் நெத்தன்யாகுவை மாடர்ன் டே ஹிட்லர்னு சொல்லக்கூடாது? அந்த கேள்வியை கேட்டுட்டு விடைபெறுகிறேன். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.